பொதுவாக தமிழ் சினிமாவின் மிகச்சிறந்த இயக்குநர்கள்லாம் பார்த்தீங்கன்னா வெற்றி மேலே வெற்றி கொடுத்துருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கும். என்ன அப்படின்னா, தயாரிப்பாளருக்கு முழுமையான கதையை சொல்லவே மாட்டாங்க. அது காரணம் என்னென்னா, தாங்கள் எடுக்கக்கூடிய படங்கள் மிகப்பெரிய படங்கள், பிரம்மாண்டமான படங்கள், தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய படங்கள். இந்த நேரத்தில் தயாரிப்பாளருக்கு முழு கதையும் சொல்லி அவர் பார்த்தீங்கன்னா தங்களுடைய மேனேஜர்ஸ், ப்ரொடக்ஷன் மேனேஜர், தங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி அந்த கதையை லீக் ஆகிடுச்சுன்னா மிகப்பெரிய பாதிப்பு வந்துடும். இதனாலேயே பார்த்தீங்கன்னா நிறைய இயக்குநர்கள் தயாரிப்பாளருக்கே முழுமையாக சொல்ல மாட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம சங்கரே ஏவிஎம் நிறுவனத்துக்கு சிவாஜி படத்தோட கதையை முழுசாக சொல்லலை அப்படின்னு பல விஷயங்கள் அப்போ ஓடிட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இயக்குனர் வெற்றிமாறன் தொடர்ந்து நாவல்களையே படமாக்கி கொண்டிருப்பவர். இப்போ கூட பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யா வைத்து வாடிவாசல் அப்படிங்கிற ஒரு குறு நாவலை தான் படம் எடுக்காரு. சீசு செல்லப்பா எடுத்தது, சீசு செல்லப்பா எழுதியது. இதை பலமுறை சொல்லிட்டோம். இப்போ இந்த படம் ஜூலையில் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு தானு அவர்கள். அதே தானு இன்னொரு செம்மத்தியான ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னா, வாடிவாசல் படம் ஜூலை மாதம் தொடங்கும். ஒரு பாடல் பதிவும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஜிவி அந்த பாட்டை எனக்கு போட்டு காட்டும் போது உண்மையாலுமே மெய் சிலிர்த்துட்டேன் அப்படின்னு சொன்னவர். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அட்டகாசமான திரைக்கதை அமைச்சிருக்காரு வெற்றிமாறன். இது வரைக்கும் எனக்கு வெற்றிமாறன் 25 நிமிடங்கள் கதை சொன்னார். இந்த 25 நிமிடங்கள் போதும் பார்வையாளர்களை கவர்ந்திருக்க. அவங்க கொடுக்குற காசு இந்த 25 நிமிஷத்துக்கே போதும் அப்படின்னு நான் வெற்றிமாறன்டே சொன்னேன். அந்தளவுக்கு வெற்றிமாறன் திரைக்கதையை அருமையாக வடிவமைத்துள்ளார் அப்படின்னு தானவர்கள் சொல்லியிருக்காரு. ஸோ நமக்கே தெரியும், நம்ம வெற்றிமாறன் ஒரு நாவல் எடுத்தால் அதை மட்டும் வைக்க மாட்டார், வேற ஒரு உண்மை சம்பவத்தையும் மிக்ஸ் பண்ணுவார். உதாரணத்துக்கு விசாரணை படத்தில் லாக்அப் நாவல் எடுத்தாலும் செகண்ட் ஹாஃப் ஒரு உண்மை சம்பவத்தை வச்சார். அதே மாதிரி தான் நம்ம அசுரன் படம் பூமணியோட வெக்கை நாவல் எடுத்தாலும் கூட இந்த பஞ்சமி நில பிரச்சனையை பார்த்தீங்கன்னா உள்ளே சொல்லியிருப்பார். கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் வாடிவாசல் நாவலில் பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டை மையமாக வைத்தாலும் கூட தற்போதைய வாழ்வில் நடக்கக்கூடிய அவலங்களையும் ஒரு பாதியாக சேர்த்திருக்காராம் வெற்றிமாறன் அவர்கள். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். 25 நிமிடங்கள் கதையை தெரிக்க வர்றார் அப்படின்னா படம் 3 மணி நேரம் எந்த அளவுக்கு வெற்றிமாறன் கதையை அற்புதமாக சொல்லுவார் அப்படின்னு.